மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தஃசீருடைய எங்களுடைய வகுப்பிலே நாங்கள் தொடர்ந்தும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய அல் குர்ஆன் வசனங்களை பார்க்கிறோம். அதனுடைய தொடரிலே இறுதியாக சூரத்துல் மாஇதாவுடைய ஒரு வசனத்தை நாங்கள் பார்த்தோம். இறுதியாக இன்றும் நாங்கள் சூரத்துல் அன்ஆம் என்று வரக்கூடிய 6வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக நேரடியாக சொல்லப்பட்ட அல்லது அவர்களுக்கு நேரடியாக அவர்களை பற்றி சொல்லப்பட்ட அந்த அல் குர்ஆனிய வசனங்களை இன்றும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இறுதியாக நாங்கள் பார்த்த அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக மின் ரப்பிக், ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டளை பிறப்பித்தால் உமக்கு அருளப்பட்ட அந்த வேதத்தை முழுமையாக எத்தி வைக்குமாறு ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டளை பிறப்பித்தால். எப்படி ரசூலுல்லாஹ் அவர்கள் அதனை எத்தி வைத்தார்கள் என்ற விடயங்களை எல்லாம் சென்ற வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம். இன்று சூரத்துல் அன்ஆம் எத்தனாவது அத்தியாயம் சொன்னோம்? எத்தனாவது அத்தியாயம்? 6வது அத்தியாயம். அன்ஆம் என்று சொன்னால் என்னது? கால்நடைகள், ஆடு மாடு வசனத்துக்கு தான் அன்ஆம் சொல்லுவோம். அதுக்கு முந்தைய சூரா அல் மாஇதா. மாஇதா என்றால் என்னது? உணவு. அந்த உணவு தட்டு சொல்லுவோம் மாஇதா. ஏன் மாஇதா சொல்லப்பட்டு யாருக்கான சொல்றது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உணவு தட்டு வந்து வானத்திலிருந்து அருளப்பட்டது. அது சம்பந்தமான வசனங்கள் இறுதியாக வருவதன் காரணமாக தான் மாஇதா சொல்லி சொல்றோம். சூரத்துல் அன்ஆமிலே நாங்கள் 50வது வசனத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். 50வது வசனம் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகின்றார், குல் நபியே நீர் கூறுவீராக, லா அகூலு லகும் இன்தி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடத்திலே இருக்கின்றது என்று நான் கூற மாட்டேன், உங்களுக்கு நான் கூற மாட்டேன். ஹஸாயினுல்லாஹ், ஹஸாயினுல்லாஹ்னு சொன்னா நலவுகள், ரிஸ்குகள், கயிறுகள் எல்லாமே நிறைந்த அல்லாஹ்வுடைய பொக்கிஷம். அது யார்கிட்ட சரி கையில் இருக்கும்போது பெரிய ஒரு பாக்கியம். அது யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ் கிட்ட தான் இருக்குது. எனவே அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கூறுகிறார், நபியே நீர் கூறுவீராக, லா அகூலு லகும் இன்தி ஹஸாயினுல்லாஹ், நான் உங்களிடத்திலே கூற மாட்டேன் அல்லாஹ்வுடைய ஹஸாயின்கள், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடத்திலே இருக்கின்றது என்று கூற மாட்டேன். வலா அலமுல் கைப், அதே போன்று நான் மறைவான விடயங்களையும் அறிவேன் என்று கூற மாட்டேன், மறைவான விடயத்தை நான் அறிய மாட்டேன். வலா அகூலு லகும் இன்னி மலக், அதே போன்று உங்களிடத்தில் என்ன கூற மாட்டேன், வலா அகூலு லகும், அப்படி என்ன என்னது, நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், இன்னி மலக். தெரிய முடியுதானே? அந்த அரபு நடை கூட மிச்சம் லேசாக இருக்கு. அரபு கொஞ்சம் தெரிஞ்சவங்க கூட என்ன செய்யலாம், அந்த வசனத்தை வாசிக்கிற நேரத்திலே கொஞ்சம் புரியலாம். அதுதான் அடிக்கடி ஞாபகப்படுத்துறோம், அரபு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது. இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். வலா அகூலு லகும், நான் உங்களுக்கு கூற மாட்டேன், இன்னி மலக், நான் மலக் என்று கூற மாட்டேன். அப்ப யார் சார் சொல்லிருமாங்க இது திரும்ப? நான் இப்ப சொல்றேன், யார் சார் அர்த்தம் சொல்லுவோம். குல், நபியே கூறுவீரா, லா அகூலு லகும், லா அகூலு லகும் என்னது? நான் சொல்ல மாட்டேன். இன்தி ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் இருக்கின்றது என்று நான் சொல்ல மாட்டேன். வலா அலமுல் கைப், அல் கைப் என்னது? மறைவான விடயம். கைபை நான் அறிவேன் என்று நான் சொல்ல மாட்டேன். வலா அகூலு லகும் இன்னி மலக், அதே போன்று உங்களுக்கு சொல்ல மாட்டேன் மலக் என்று சொல்ல. மாஷா. இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலை, நான் எனக்கு அருளப்பட்டதை தவிர, வஹியாக அறிவிக்கப்பட்டதை தவிரவே அன்றி நான் பின்பற்ற மாட்டேன், வேற எந்த ஒன்றை சொன்னா இல்லை என்று அர்த்தம் கிடைக்கும். இன் அத்தபிஉ, நான் பின்பற்ற மாட்டேன், இல்லா மா யூஹா இலை, இல்லான்னு சொன்னா எக்ஸெப்ஷன். அப்படி இல்லை, எனக்கு அருளப்பட்டதை தவிர வேற ஒன்றையும் நான் பின்பற்ற மாட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் தானாக சொல்ல மாட்டார்கள். நாங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய அந்த வசனம் தான். நான் ஏற்கனவே பார்த்த எல்லா வசனத்திலேயும் அல்லாஹ் தஆலா
ஒரு நுட்பம் ஒரு நுட்பத்தை திரும்ப திரும்ப சொல்றார். யாருக்காலும் சொல்லிருமா? என்ன ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா இந்த நாம பார்த்த ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்ட எந்த வசனத்தை நாம பார்த்தாலும் ஒரு விஷயத்தை அல்லாஹ் நுணுக்கமாக திரும்ப திரும்ப பதிய வைக்கிறான். இல்ல அது இல்ல, வஹியோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். என்ன விஷயம் என்று சொல்லிடுமா யாருக்காலும்? நான் ஏற்கனவே நிறைய வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா திரும்ப 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 ஒரு விஷயத்தை பதிவு பண்றான். இல்ல அது பத்தி இல்லை. இது ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டது, வஹி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அல்லாஹ் நம்முடன் நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க. அறிவிக்கப்பட்டது தவிர அதுதான் பாயிண்ட். ரசூலுல்லாஹ் தானா கொண்டே சொல்ல மாட்டாங்க, வஹியாக அறிவிக்கப்பட்டதை தவிர. நான் ஏற்கனவே பார்த்த எல்லா வசனத்திலையும் மாதிரி திரும்ப திரும்ப அந்த நான் அடிக்கிற சொல்லுவா தன்னிச்சையாக அவர்கள் பேச மாட்டார்கள், இன்னும் இல்ல வஹி யூஹா. அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப பதிவு பண்றான். ஏனென்று சொன்னால் அவ்வளவு பரிசுத்தமானதுதான் இந்த மார்க்கம், மனித சக்திக்கு அப்பாற்பட்டது என்றதை அல்லாஹ் தஆலா பதிவு பண்றான். நான் அர்த்தத்துடைய இந்த வசனத்துடைய அர்த்தத்தை பார்ப்போம். இன்னத்துபு இல்லா மா யூஹா இலை குல் ஹல் யஸ்தவி அல் அஅமா வல் பஸீர். ஹல் யஸ்தவி, குல் நபியே நீர் கூறுகிறார், ஹல் கேட்பீராக, ஹல் யஸ்தவி அல் அஅமா வல் பஸீர். அல் அஅமான்னு சொன்னால் யாரு? குருடர். அல் பஸீர்னு சொன்னா பார்க்கக்கூடியவர். யஸ்தவின்னு சொன்னா சமமாகுவார்கள். ஹல் யஸ்தவின்னு சொன்னா சமமாகுவார்களா? ஹல் யஸ்தவி அல் அஅமா வல் பஸீர். குருடரும் பார்வையாளரும் சமமாகுவார்களா? இந்த பார்வையை சொல்ற அல்லாஹ் தஆலா இந்த பார்வையை சொல்றார், உள்ளம் ரீதியான பார்வை. உள்ளத்தால நேர்வழி பெற்றவர்கள் தான். இப்போ அவர்கள் அந்த இயற்கையிலே குருடர்களாக இருந்தாலும் சரி, உள்ளத்துல நேர்வழி ஷேக் முஃப்தி மூத்தா போனாங்க சென்ற வாரம். அவங்க இயற்கையால என்ன செய்யப்பட்ட பார்வை இல்லாதவங்க. பார்வை இல்லைன்னு சொன்னது அவங்க இன்னைக்கு இழிவுபடுத்தப்பட்டவங்க இல்லை. அவங்களுடைய உள்ளம் உள்ள பார்வை கொண்டது. ஆனால் உடம்பு பார்வை இல்லைன்றது முக்கியம் இல்லை. இன்னைக்கு அதைத்தான் அல்லாஹ் தஆலா பதிவு பண்றான். அல்லாஹ் தஆலா உதாரணமாக சொல்றான், பார்வை உள்ளவர்களும் பார்வையற்றவர்களும் சமமாகுவார்கள். அப்ப நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களாக அல்லாஹ் தஆலா முடிக்கிறார். இந்த வசனம் சூரத்துல் அன்ஆமுடைய 50வது வசனம். இந்த வசனத்தை பொறுத்த மட்டும் அல்லாஹ் தஆலா ஏன் இறக்கினார் சொன்ன, இந்த வசனம் இறங்கியதற்கு காரணம் முஷ்ரிக்கீன்கள், மக்காவுடைய அந்த முஷ்ரிக்கீன்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, அற்புதங்களை கொண்டு வர சொல்லி. அவங்களுடைய கற்பனைக்கு அதாவது அவர்களுடைய கற்பனை செய்ய முடியாத, அவர்களுக்கு கற்பனையால் தோன்றக்கூடிய சில விஷயங்களை மட்டும் சொல்லி, இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க செஞ்சுவாங்க, நீங்க மலக்கு மாதிரி இருந்து காட்டுங்க, அதே போன்று அல்லாஹ்வுடைய மறைவான விஷயங்கள் எங்களுக்கு சொல்லுங்க என்று இந்த விஷயங்களை என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. அந்த நேரத்துலதான் அல்லாஹ் தஆலா ஆணித்தரமாக சொல்லுகின்றார், இது நான் சொல்லக்கூடிய. ஏன்னா அவங்க கேட்டதுக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கிறாங்க, இவர் பொய் சொல்லுகின்றார்களா. ரசூலுல்லாஹ் அந்த உண்மையை பதிவு பண்றாங்க. அல்லாஹ் தஆலா பதிவு பண்ண வைக்கின்றான், நான் எனக்கு அருளப்பட்டதை தவிர வேற ஒன்றையும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகின்றார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார், வலவ் குன்து அஅலமுல் கைப லஸ்தக்தர்து மினல் கைரி வமா மஸ்ஸனி ஸூ. அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், நபியே நீர் கூறுவீராக, வலவ் குன்து அஅலமுல் கைப, மறைவான விஷயத்தை நான் தெரிஞ்சிருந்தால் நான் எல்லா நலவுகளையும் நான் எனக்கு எடுத்துக்கொண்டிருப்பேன், எனக்கு எந்த தீங்கும் ஏற்பட்டிருக்க மாட்டார். நான் நல்லவர்களுக்கு, அதாவது நல்லவர்கள் நற்செய்தி சொல்லக்கூடியவனாகவும் அதே போன்று கெட்டவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக மட்டும் வேறொன்றும் இல்லை என்று கூறுமாறு அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்திலே கூறுகிறார். இதே செய்தியை தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னாங்க, அவர்களும் இதே செய்திகளை தான் கூறுவதனை, அதாவது இதே செய்தியை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய சமூகத்துக்கு சொல்லுமாறு கூறுவதனை எங்களுக்கு பார்க்க முடியும்.
அப்ப 3 விஷயங்களை கூறுமாறு ரசூலுல்லாஹ் இடத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். முதலாவது விஷயம் நலவுகள் கயிர்கள் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய பொக்கிஷத்தை பற்றிய அறிவு எனக்கிடத்தே, அதாவது என்னிடத்திலே இல்லை. அதே போன்று மறைவான விடயத்தை நான் அறிய மாட்டேன். அதே போன்று நான் மலக்கு கிடையாது. அதே போன்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், எனக்கு ஏவப்பட்டதை தவிர வேறொன்றையும் நான் சொல்லக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு இருக்கின்றான் என்ற செய்தியை பதிவு வைக்குமாறு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் இடத்திலே கூறுகின்றார். எனவே இந்த வசனத்திலே இருந்து பெறக்கூடிய முக்கியமான பாடம் என்னன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு இறை சக்தி என்பது இல்லை, தெய்வீகம் என்பது ரசூலுல்லாஹ்விடத்தில் இல்லை. தெய்வீக சக்திக்கு அப்பாற்பட்டவர்கள், அவர்கள் ஒரு மனிதர்கள். அவர்கள் குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், நபியே நீர் கூறுகிறார், இன்னமா அன பஷர், உங்களை போன்ற ஒரு மனிதர். ஆனால் யூஹா இலை, எனக்கு என்ன செய்யப்படுகின்றது, வகை அறிவிக்கப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா இடத்திலிருந்து செய்தியை எட்டி வைக்கக்கூடியவன். அந்த பண்பு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா உங்களை தவிர எனக்கு இருக்கிறதே தவிர வேறொன்றும் இல்லை. உங்களை போன்று உண்ணக்கூடியவன், உங்களை போன்று நானும் அதாவது இந்த எல்லா இடத்திலையும் சென்று, அதாவது உங்களை போன்று நான் நடக்கக்கூடியவன், வியாபாரம் செய்யக்கூடியவன், குடும்ப வாழ்க்கையை நடத்தக்கூடியவன், உங்களை போன்று முழுமையான நிலைமையும் கொண்டவன். ஏன் அல்லாஹ் தஆலா மனிதனாக ரசூலை அனுப்பி இருக்கின்றார். அப்போதுதான் சரியான முறையில பின்பற்றக்கூடியவர்கள் பின்பற்ற முடியும். எந்தவித காரணமும் செல்ல முடியாது. ஒரு மலக்கை அனுப்பி இருந்தால் என்ன கூறியிருப்பாங்க, அவர் மலக்குதானே, அவருக்கு எந்தவித இதுவும் கிடையாது, அவருக்கு எல்லாமே நல்லதான் செஞ்சு சொல்லுவாங்க. ஆனா இப்ப கேட்கிறாங்க, மலக்கு இருந்தா எங்களுக்கு நல்லது. ஆனா அந்த வாக்குவாதம் பொய்யான ஒரு வாக்குவாதமாக இருக்கின்றது. அப்ப அல்லாஹ் தஆலா பொருத்தமான முறையில தான் ரசூலுல்லாஹ்வை அனுப்பி இருக்கிறார். அதே போன்று ரசூலுல்லாஹ்வுடைய அறிவு மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கின்றது. முழுமையான மறைவான விஷயத்தை ரசூலுல்லாஹ் அவர்கள் அறிய மாட்டார்கள், வஹி இல்லாமல் தவிர. அதே போன்று இந்த தூதுத்துவத்துடைய செய்தி இது எங்கிருந்து நாங்க எடுக்கணும்னு சொன்னா வஹியிலிருந்து மட்டும்தான் எடுக்கணும். வேற மனிதர்கள் மட்டும் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள் என்று எடுக்கிறதை விட அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் சொல்கின்றதா, அதே போன்று ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸ் கூறி இருக்கின்றதா, இந்த 2 விஷயத்திலே இருந்து மட்டும்தான் நாங்கள் மார்க்கத்துடைய, வஹியுடைய, நபித்துவத்துடைய செய்திகளை நாங்கள் பெற வேண்டுமே தவிர மற்ற எந்த ஒரு மூலாதாரத்திலே இருந்தும் எங்களுக்கு பெற முடியாது. அதே போன்று அல்லாஹ் தஆலா சிந்திக்குமாறு கூறுகின்றார். ஒரு உதாரணத்தை கூறுகின்றார், குல் ஹல் யஸ்தவில் அஅமா வல் பஸீர், பார்க்கக்கூடியவர்களும் அதே போன்று பார்வை இல்லாதவர் சமமாகுவார்களா என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு அஃபலா ததஃபக்கரூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா. நாங்கள் எதை சிந்திக்க வேண்டும் இந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா எதை கூறுகின்றார் சொன்னால், இங்கே பார்வை என்பதும், பார்வை என்பதன் மூலம் அல்லாஹ் தஆலா கூறி இருப்பது உண்மையை பார்க்கக்கூடிய அந்த 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 நுணுக்கம், உண்மையை பின்பற்றக்கூடிய அந்த நுணுக்கம், அந்த பார்வை, உண்மையாக பார்க்கக்கூடிய அந்த பார்வை, உள்ளத்தால் பார்க்கக்கூடிய அந்த பார்வை, கண்ணால் பார்க்கக்கூடிய பார்வை இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறார். அதே போன்று அடுத்த வசனத்திலே 51வது வசனத்திலேயும் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு தான் ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றார். وأنذر به الذين يخافون أن يحشروا إلى ربهم ليس لهم من دونه ولي ولا شفيع لعلهم يتقون. அன்விர் பிஹி, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதாக. பிஹி என்று சொன்னால் அல் குர்ஆன். இந்த இடத்திலே அதை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. நபியை பார்த்த ரசூல் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், நீங்கள் அந்த குர்ஆனை கொண்டு அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீர்களாக. யாருக்கு? அல்லதீன யகாஃபூன் அன் யுஹ்ஷரு இலா ரப்பிஹி, தன்னுடைய ரப்பிடத்திலே எழுப்பப்படுவார்கள் என்று பயந்து கொண்டிருக்கின்றார்களே. யார் பயப்படுவார்? உண்மையான முறையிலே அல்லாஹ்வை, அதாவது அல்லாஹ்விடத்திலே எழுப்பப்பட்ட அந்த மறுமை நாளுடைய செய்தியை யார் பயப்படுவார்? நம்பியவர் தான் பயப்படுவார். எனவே உண்மையான விசுவாசிகள், அந்த விசுவாசிகளுக்கு இந்த அல் குர்ஆனை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீர்களாக என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார், கூறுகின்றார். வஅன்திர் பில்லதீன யகாஃபூன அன் யுஹ்ஷரு இலா ரப்பிஹிம், அவர்கள் எதனை கொண்டு அவர்கள் பயப்படுவார்கள்? லைஸ லஹும் மின் தூனிஹி வலிய்யுன் வலா ஷஃபியா, அல்லாஹ்வை தவிர எந்த உதவியாளர்களும் அன்றைய நாளிலே இருக்க மாட்டார்களே. அதே போல் அவர்களுக்காக
பரிந்து பேசக்கூடிய யாரும் அந்த நாளிலே இருக்க மாட்டார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த அல் குர்ஆனை கொண்டு என்ன செய்வீர்களாக, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீர்களாக என்று ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் தஆலா கட்டளை இருந்தால் லஅல்லஹும் யத்தகூன், அவர்கள் என்ன செய்வார்கள், தக்வாதாரிகளாக அவர்கள் மாறுவார்கள், அவர்கள் அல்லாஹ்வை இன்னும் பயப்படுவார்கள், அவர்களுடைய தக்வா இன்னும் அதிகரிக்கும் என்பதற்காக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீர்களாக என்று ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இந்த இடத்திலே அந்த பிஹி என்று சொன்னார். அல் குர்ஆன் தான் ஆட்டம் என்பதுதான், அதாவது பெரும்பான்மையான தஃசீருடைய உலமாக்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அதாவது இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகிறார், ஃபதக்கிர் பில் குர்ஆனி மன் யகாஃபு வஈத். நபியே, ஃபதக்கிர் பில் குர்ஆன், இந்த குர்ஆனை கொண்டு ஞாபகமூட்டுவீராக, நல்ல செய்தியை கூறுவீர்களாக. யாருக்கு? மன் யகாஃபு வஈத், யார் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகளுக்கும் அல்லாஹ்வுடைய அந்த தண்டனைகளையும் பயப்படுகின்றார்களோ அவர்களுக்கு. அதாவது இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துக்கு ஒரு விளக்கமாக சூரத்து காஃபிலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், ஃபதக்கிர் பில் குர்ஆனி மன் யகாஃபு வஈத், குர்ஆனை கொண்டு அந்த அல்லாஹ்வுடைய அந்த வாக்குகளுக்கு பயப்படக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தண்டனைகளுக்கு பயப்படுபவர்களுக்கு நற்செய்தி கூறுவீர்களாக. அதாவது இந்த குர்ஆனை கொண்டு ஞாபகம் ஊட்டுவீர்களாக அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்திலே கூறுகிறார். இந்த வசனம் சொல்லக்கூடிய பாடத்தை பொறுத்த மட்டிலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யார் அல்லாஹ்வுடைய இந்த அல்லாஹ்வுடைய வேதம், அதே போன்று அது கூறக்கூடிய போதனைகள், இதுல யார் பயன் பெறுவார் என்று சொன்னால், யாரெல்லாம் அல்லாஹ்வை உண்மையான முறையிலே நம்பி பயப்படுகின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த குர்ஆன் உபதேசமாக இருக்கும், மற்றவர்களுக்கு கிடையாது என்பதனை அல்லாஹ் தஆலா தெள்ள தெளிவாக கூறுகின்றார். ஏனென்று சொன்னால், வாந்திர் பிஹி, யாரெல்லாம் பயப்படுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆனை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுமாறு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்விடத்திலே கட்டளை பிறப்பிக்கின்றார். அந்த கட்டளையின் மூலம் நாங்கள் விளங்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், யாரெல்லாம் அல்லாஹ்வை சந்திப்பதை பயப்படுகின்றார்களோ, அந்த மறுமை நாள் இருக்கின்றது, மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா என்னை எழுப்பி விசாரிப்பான், நான் செய்த முழுமை எல்லா காரியங்களையும் என் கண் முன்னே அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து நிறுத்துவான். அந்த நாள் என்பது கான மிக்தாருஹு 50000 சனா, 50000 வருடங்களுக்கு சமமான ஒரு நாள். அந்த நாளுக்கு நான் பயப்பட வேண்டும், அந்த நாளுக்காக நான் என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நாளுக்காக எந்த வழியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை எனக்கு ஒரு சந்தர்ப்பமாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது, அந்த சந்தர்ப்பத்தை ஒவ்வொரு நொடி பொழுதையும் நான் அந்த நாளுக்காக பயன்படுத்துவதற்கு நான் ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் இந்த உலகத்திலே நான் கழிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் பயப்பட்டு அந்த நாளுக்காக தயாராகின்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த உபதேசம், அவர்களுக்கு தான் இந்த அல் குர்ஆனுடைய வசனம், அவர்களுக்கு தான் இந்த ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த இந்த மார்க்கத்துடைய செய்தி என்பதனை இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறார். அதே போன்று அந்த ரசூலுல்லாஹ் பரிந்து பேசுவார்களே, யாருக்காக ரசூலுல்லாஹ் அவர்கள் பரிந்து பேசுவார்கள்? இந்த உம்மத்திலே யாரெல்லாம் கலிமாவுடன் மரணித்திருக்கின்றார் ஆனால் நரகத்துக்குரியவர்களாக இருக்கின்றார். அதே போன்று ரசூலுல்லாஹ் அவர்கள் பரிந்து பேசக்கூடிய இன்னொரு கட்டம், அந்த நாளிலே ஒவ்வொருவரும் கல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நாள், அவசரமாக கேள்வி கணக்கை துவங்குமாறு ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத், ரசூலுல்லாஹ் அவர்கள் பேசக்கூடிய அந்த பரிந்துரை தான் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அந்த பரிந்துரை, அதே போன்று ரசூலுல்லாஹ் தன்னுடைய உம்மத்துக்காக செய்யக்கூடிய அந்த பரிந்துரை எல்லாம் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், யாரெல்லாம் அல் குர்ஆனை, இந்த அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்திலே வாழ்கின்றார்கள், அதே போன்று ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அந்த நாளிலே என்ன கிடைக்கும்? அந்த ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஷஃபாஅத் கிடைக்கும். எனவே இந்த இடத்தில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது என்பது அச்சமூட்டி எச்சரிக்கை என்று சொன்னால் அந்த அதாவது தக்குவாவின் பக்கம் மக்களை தூண்டுவதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே தெளிவுபடுத்தும். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது என்றது வாந்திர்
என்று சொன்னால் லஅல்லஹும் யத்தகூன் அந்த வசனத்துடைய இறுதி பகுதி அதனை தெளிவாக தெளிவுபடுத்துகின்றது. தக்குவா, தக்குவாவை நாங்கள் எங்களிடத்திலே அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். தக்குவாதான் முக்கியமான காரணம். எங்களுடைய ஈருலக வெற்றிக்கான காரணம் என்னது? தக்குவா. வலக்கத் வஸ்ஸைனா அல்லதீன ஊத்துல் கிதாப வ இய்யாக்கும் வலக்கத் வஸ்ஸைனா அல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அனித் தக்குல்லாஹ். உங்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்ட உங்களுக்கு முன் வந்தவர்களுக்கும் நாங்கள் செய்த செய்தி என்னது? நாங்கள் அவர்களுக்கு சொன்ன உபதேசம் என்னவென்று சொன்னால் தக்குல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் தக்குவா உடையவர்களாக இருக்கின்றார்களோ எல்லா காரியங்களையும் அல்லாஹ் தஆலா இலகுபடுத்துவார். யாரெல்லாம் சரியான முறையில் தக்குவாவை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த ஈருலக வாழ்க்கையிலே அல்லாஹ் தஆலா எல்லா கஷ்டங்களிலே இருந்தும் அவர்களை வெளிக்கொணருவான். அதே போல அல்லாஹ் தஆலா கூறுகின்றார் லஅல்லஹும் யத்தகூன். எந்த இபாதத்தையும் முக்கியமான இபாதத் எந்த இபாதத்தையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய காரணம் அவர்கள் தக்குவா உள்ளவர்களா பாருங்க. இப்ப தக்குவா தான் சரியான அளவுகோல் என்னத்துக்கு நாங்கள் வெற்றி பெற்றவர்களா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்விடத்திலே உங்களில் சிறந்தவர் உங்களில் யாரிடத்திலே தக்குவா இருக்கு. எனவே தக்குவா தான் அளவுகோல். அந்த தக்குவாவை என்ன விடயங்களை எல்லாம் செய்வதன் மூலம் நான் தக்குவாவை என்னுடைய வாழ்க்கையில எடுத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் செய்வதற்கு படணும். தக்குவான்னு சொன்னால் என்னது? இறையச்சம், நன்மையை ஏவுறது, அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பது, அல்லாஹ் தடுத்தவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை இயன்றளவு எடுத்து செய்வது எதை அல்லாஹ் தஆலா தடை செய்தாலும் அவர் முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும். இதுதான் சுருக்கம். எனவே அந்த தக்குவா தான் முக்கியமான அளவுகோலாக இருக்கின்றது. தக்குவா உள்ளவர்களுக்கு தான் இந்த அல் குர்ஆனும் என்ன செய்யும்? போதனையாக பின்பற்றுவதற்கு முடியுமான ஒரு போதனையாக அமையும் என்பதனை இந்த வசனம் கூறுவதனை எங்களுக்கு பார்க்க முடியும். அதே போல அடுத்த வசனம் தொடர்ந்து 52வது வசனம் ரசூலுல்லாஹி சம்பந்தப்பட்ட ஒரு வசனமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா கூறுகிறார் வலா தகுருதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாதி வல்அஷியி யுரீதுன வஜ்ஹா. தரத யதுதுன் சொன்னா உத்தர விரட்டுறது. லா ததுரு அப்படின்னா என்னது? விரட்டவான். அல்லதீன, யாரை விரட்ட வேண்டாம்? அல்லதீன யதுஊன ரப்பஹும், தங்களுடைய இறைச்சியானை அழைப்பார்களே, வணங்குவார்களே, இறைச்சியத்திலே பிரார்த்தனை செய்வார்களே, அவர்களை விரட்ட வேண்டாம். பில்கதாதி வல்அஷியி, காலையிலேயும் மாலையிலே. யுரீதுன வஜ்ஹா, எதற்காக வேண்டி தன்னுடைய இறைச்சியானை அழைப்பார்கள்? யுரீதுன வஜ்ஹா, அவனுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக. யாரெல்லாம் காலையிலேயும் மாலையிலேயும் இறைவனை அழைக்கின்றார்களோ அவர்களை என்ன செய்ய வேண்டாம்? ரசூலுல்லாஹ் பார்த்து கூறுகிறார், விரட்ட வேண்டாம். மா அலைக மின் ஹிசாபிஹிம் மின் ஷை, அவர்களுக்கு எந்தவித பொறுப்பும் கிடையாது. அவர்களுக்கு பொறுப்பானவர் இல்லை நீங்க, உங்கள் மீது எந்தவித கடமையும் இல்லை. ஒமாவின் ஹிசாபிக அலைஹி மின் ஷை, அதே போன்று அவர்களுக்கும் உங்கள் மீது எந்த கடமையும் இல்லை. நீங்கள் எதற்காக வேண்டியும் அவர்களை விரட்ட முடியாது. அப்படி விரட்டினால் நீங்கள் அநியாயக்காரர்களில் இருந்து ஆகிவிடுவீர்கள் என்று ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எச்சரிக்கை கொடுக்கும். திரும்ப பார்ப்போம். வலா ததுருதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாதி வல்அஷியி யுரீதுன வஜ்ஹா, தன்னுடைய திருப்பொருத்தத்துக்காக இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி காலையிலையும் மாலையிலையும் தன்னுடைய இரட்சகனை அழைக்கக்கூடிய பிரார்த்தனை செய்யக்கூடியவர் அந்த நல்ல மனிதர்களை நபியே நீர் என்ன செய்ய வேண்டாம்? விரட்ட வேண்டாம். மா அலைக மின் ஹிசாபிஹிம் மின் ஷை, அவர்களுக்கு நீங்கள் பொறுப்பானவர்கள் கிடையாது. மா மின் ஹிசாபிக அலைஹி மின் ஷை, அவர்களும் உங்கள் மீது எந்தவித அவர்களுக்கும் பொறுப்பு கிடையாது. அதத்துருதம், இந்த காரணத்துக்காக வேண்டி உங்களுக்கு அவர்களை விரட்ட முடியாது. அப்படி விரட்டினால் பதகூன மினல் அநியாயக்காரர்களிலிருந்தும் நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் கண்டிக்கிறார். இது யாருடைய விடயத்தில் இறங்கியதுன்னு சொன்னால் குறைஷிகள், மக்காலே தான் இறங்கிச்சு. 6 சஹாபாக்கள்.
அதுல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபாக்கள் தான் அடிக்கடி யாரோட இருப்பாங்க? ரசூலுல்லாஹோட இருப்பாங்க. அப்ப குறைஷிகள்ல பெரியவர்கள் அவங்கள இந்த அதாவது இந்த அந்தஸ்துடையவர்கள், முக்கியமானவர்கள், ஷக்சியாக்கள் சொல்லுவோம், பெரிய புள்ளிகள், அந்த சமூகத்துல இருந்து பெரிய புள்ளிகளுக்கு அது பிடிக்கல. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேக்குறாங்க, இவர்களை விட்டும் தூரமா நீங்க வேற ஒரு இடத்துல உட்காருங்க, நான் என்ன செய்யறோம் உங்களோட வந்து நீங்க சொல்றது கேட்டுக்கொள்றோம் என்று சொல்றாங்க. நாங்க வாரோம், உங்கள்ட்ட வாரோம். இப்படி இவங்க எல்லாம் கீழ்த்து சின்ன, அதாவது நாங்க இதான் சொல்லுவோம், அப்படின்னா சஹாபாக்கள் சொல்ல முடியாது. அந்த சஹாபாக்கள், அந்த சஹாபாக்கள் ஒரு ஏளனமானவர்கள், இப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய மஜ்லிஸ் எல்லாம் எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது என்ற மாதிரி கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் விரட்டினாங்கள, அல்லாஹ் பாதுகாக்கவே ரசூலுல்லாஹ் விரட்டல. விரட்டுவதற்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டாங்க, ரைட், அல்லாஹ் தஆலா கொடுக்கிற எச்சரிக்கை, என்ன செய்ய முடியாது, விரட்ட முடியாது, விரட்டவும் வேண்டாம், விரட்டவும் நினைக்க வேண்டாம் என்பதனை அல்லாஹ் தஆலா கூறிட்டார். என்று சொல்றது வந்து பகலுடைய ஆரம்ப பகுதியும், அல் கதாத் என்று சொன்னா பகலுடைய ஆரம்ப பகுதி, அதே போன்று அல் அஷி என்று சொன்னா பகலுடைய இறுதி பகுதி, அந்த அசருடைய இறுதி பகுதி, அதுக்குதான் வந்து அல் கதாத் அல் அஷி என்று சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா போட்டுக் கொள்கின்றான், யுரீதுன வஜ்ஹ, அவர்கள் எதற்காக வந்து, அதாவது அங்கே அல்லாஹ்வை அழைக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டி அந்த சஹாபாக்களை தூய்மைப்படுத்தி அல்லாஹ் தஆலா கூறுகிறார். எனவே இந்த வசனம் சொல்லக்கூடிய விடயம் எங்களுக்கு தெளிவாக புரிகின்றது. முஃமின்கள், அதாவது எப்போதும் அந்த இஸ்லாமிய சமூகம் என்பது வந்து அதிலே ஈமான கொண்டுதான் அளவுகோல். நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற அளவுகோல் எதன் மூலமாக இருக்கும்? ஈமான் தான் அளவுகோல். எந்த பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அந்தஸ்துள்ளவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு படித்த மகானாக இருந்தாலும் சரி, அளவுகோல் எதுதான்? இன்ன அக்கிரமக்கும் அல்லாவிடத்திலே தக்குவா தான் அளவுகோல். அது சரியாக இருக்கின்றதா, சரியான முறையில பரிபூர்ணமாக இருக்கின்றதா, அப்ப சரி, நீங்க அல்லாவிடத்திலே செலுத்தணும், அதுதான் அளவுகோல் என்பதனை அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே தெள்ள தெளிவாக. எனவே அல் மஅயாருல் ஹகீகி ஹுவ தக்வா வல் இக்லாஸ், தக்வாவும் இக்லாஸ் சரியான அளவு. எனவே முஃமின்கள், எனவே காஃபிர்கள் வந்து எவ்வளவுதான் இருந்தாலும், எவ்வளவு பெரிய அந்தஸ்துள்ளவனாக இருந்தாலும் சரி, ஒரு முஃமினுக்கு சமமான அந்த முஃமின் வந்து ஒரு அடிமையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா அப்து முஃமினுன் கைரும் மின் முஷ்ரிக்கின் வலவ் அஅஜபக்கும், உங்களுக்கு புதனமாக இருந்தாலும் சரி, ஒரு அடிமையான ஒரு முஃமின் வந்து முஷ்ரிக்கான காஃபிரை விட சிறந்தவனாக இருக்கின்றான். அது உங்களுக்கு புதுமையாக இருந்தாலும் சரி, அதுதான் உண்மை என்பதனை அல்லாஹ் தஆலா தெள்ள தெளிவாக கூறுகின்றான் குர்ஆனிலே. எனவே முஃமின்களை இழிவுபடுத்த முடியாது. அவர்கள் எவ்வளவுதான் ஏழையாக இருந்தாலும் சரி, அவர்களை இழிவுபடுத்துவது, அவர்களை ஏளனமாக கருதுவது முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த உம்மத்துக்கு வெற்றிகள் கிடைப்பதும் பரக்கத் இந்த உம்மத்துல வாரதும் வந்து யார் மூலமாகத்தான்? இந்த பலகீனமான முஃமின்கள் மூலமாகத்தான் என்பதனை ரசூலுல்லாஹ் ஹதீஸிலே கூறுவதனை பார்க்க முடியும். ஹல் துன்ஸரூன வ துர்ஸகூன இல்லா பிதுஆஃபாஇக்கும், உங்களிலே இருக்கக்கூடிய பலகீனமானவர்கள், அதே பலகீனமானவர்கள் இல்லாட்டி உங்களுக்கு உதவி கிடைக்கும் அல்லது ரிஸ்க் கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் உதவி செய்யப்படுவீர்கள் என்றும், அதே போல உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய ரிஸ்க் கிடைக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்களா இவங்க இல்லாட்டி என்பதை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை எங்களுக்கு பார்ப்போம். எனவே இன்ஷா அல்லாஹ் இதுதான் சூரத்துல் அன்ஆமுடைய இந்த 3 வசனங்களையும் நாங்கள் இந்த வகுப்பிலே பார்த்திருக்கிறோம். அடுத்தடுத்த வரக்கூடிய வகுப்பிலே அடுத்த வசனங்களை பார்ப்போம். வாக்குறு தாவான